வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியலுக்கான ப்ரிடிக்ஷன் நாங்கள் பார்க்க போகிறோம். அழகர் மற்றும் மீனாட்சியின் 30வது நாள் கொண்டாட்டத்திற்காக குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு செல்கின்றார்கள் சேது மற்றும் தமிழ்ச்செல்வி குடும்பத்தினர். அங்கே கருப்பசாமி சேதுவின் தலையில் இறங்கி நடந்த அத்தனை உண்மைகளையும் புட்டு புட்டாக புட்டு வைக்கின்றார். அப்பொழுதுதான் அத்தனை உண்மைகளையும் தெரிய வரும் பொழுது ஐஸ்வர்யா மற்றும் ஈஸ்வரியின் சூழ்ச்சித்தனம் இப்பொழுது மீண்டும் துவங்குகிறது. அதாவது எவ்வாறு ஐஸ்வர்யா மற்றும் ஈஸ்வரி ஒன்றாக இணைந்து உடனே சித்ராவும் ஒன்றிணைந்து எவ்வாறு சூழ்ச்சிகள் செய்தனரோ அதே போன்று என்னடா இது விட்டா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்னா சேர்ந்துருவாங்க போல இருக்குதே, ஏதோ கருப்புசாமி உள்ள வந்து நம்ம குடும்பத்துல நம்ம நினைச்சதை எதையும் நடக்க விடாம பண்ணிடும் போல இருக்குதே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்பதான் ஐஸ்வர்யாவையும் ஒன்னா கூட்டா சேர்த்துக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. இந்த குழந்தைங்க 2 ஒன்னா இருக்கிறதுனால தானே இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க. தனக்காக இல்லாட்டி தன்னோட குழந்தைகளுக்காக ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? இந்த குழந்தைங்களவே நாம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எங்கேயாவது நாடு கடத்திட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் இவங்கனால? என்கிட்டயே சவால் விடுறாளா அவ? இனிப்பாரு, நான் சொன்ன மாதிரி அன்னைக்காவது நான் தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு நாள் நீ உன்னோட 2 குழந்தைகளும் இல்லாம இருப்ப அப்படின்னு நான் சவால் விட்டேன். ஆனா இனி காலம் பூரா இந்த தமிழ்ச்செல்வி தன்னோட அழகரும் சரி மீனாட்சியும் சரி இல்லாம தன்னால வருந்தி வருந்தி கஷ்டப்பட்டு அவ வாழ்க்கையை முடிச்சுக்க போறா. அதைத்தான் நான் பண்ண போறேன். எல்லார் முன்னாடியும் நான் ராஜாங்க மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அது இன்னும் என்னோட மனசுல இருந்து ஒரு வடுவா தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. இதை நான் கண்டிப்பா என்னோட நிலைமையை மாத்தாம விடமாட்டேன். அந்த தமிழ்ச்செல்வி என்னோட காலில் வந்து விழுகணும், கதறி அழுகணும். என்னோட குழந்தைகளை எங்க வச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். அது வரைக்கும் அவளை துடி திரிச்சு கொடுமைப்படுத்தாம நான் விடமாட்டேன் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. இதுக்கு சித்ரா சொல்றாங்க, மா போதும்மா, பட்டதெல்லாம் போதும், இனிமேலும் படுறதுக்கு நமக்கு வேண்டாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பேசாம இருப்போம், பேசாம இருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏய், உனக்கு என்னடி தெரியும் என்னோட வயசு என்ன, அவ வயசு என்ன? நான் பார்த்த சுண்டக்கா புள்ள இவகிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இதுல மற்றவளுங்க வேற, ஏன்னா ஓடுற ஆட்டோவில் வந்தவளா நான், ஆட்டோக்காரன் சும்மா தப்பா போயிட்டானான்னு கிண்டல் வேற பண்றாங்க. இப்போ அவங்க அத்தனை பேருக்குமே வேட்டு வைக்க போறேன். ஏன் நான் அந்த பொண்ணுங்களை பண்ணுற கொடுமையை வச்சு அந்த ராஜாங்கம் என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு என் சொத்தில் ஃபுல்லாக நீ வச்சாலும் பரவாயில்ல, என்னோட பேரனையும் பேத்திக்கும் திருப்பி கொடுத்துருதாயி அப்படின்னு என் காலில் வந்து விழுக வைக்கத்தான் போகிறேன். இவ்வளவு நாளாக மறைமுகமாக கொடுமை செஞ்ச ஈஸ்வரியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் தான் உண்மையான ஈஸ்வரி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய போகுது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. ஆனால் நம்ம சேது இருக்காருங்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வில்லத்தனம் அத்தனையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாரு. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, என்ன எனக்கு தெரியாது, எனக்கு சேது மாமா கூட நான் கொஞ்ச நாளாவது வாழணும், அதுதான் என்னோட ஆசை, அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூட சேர்ந்து டைப் பண்றாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அழகர் மீனாட்சியை என்ன பண்ண போறாங்க, அவங்கள சேது மற்றும் தமிழ்ச்செல்வி கூட வாழ வைப்பாங்களா அப்படின்னு தாங்க இந்த ப்ரோமோ தொடங்க போகுது. வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.